பச்சை நிற கொண்டக்கடலை இதை 10 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். நான் ஒரு 50 கொண்டக்கடலையை ஊற வச்சு குக்கரில் உப்பு கலந்து அந்த கடலை மிதக்க நீர் விட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். நல்ல மாவு போல் மசிஞ்சு வரணும். ஏன்னா இது நார் சத்து அதிகம் உள்ளது. அப்போ தான் நல்லா டைஜஷன் ஆகும். எந்த கொண்டக்கடலையுமே கடுகு உளுந்து தாளித்து வருது. பூண்டு ஒரு 3 பல்ல தட்டி போட்டுக்கிறோம். ஒரு அரை கைப்பிடி பெரிய வெங்காயம், ஏன்னா நான் 50க்கும் குறைச்சலாக எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வாசத்துக்கு. ஒரு 10 இலை புதினா இலைகள் போடும்போது நல்ல வாசத்தை கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் வெங்காயத்தை. ஒரு தக்காளி, நார்மல் தக்காளி, அது உப்பு போடும்போது கொஞ்சம் கரைஞ்சி கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி நல்லா பெரட்டி கொடுக்குறோம். காரத்துக்கு தகுந்தது போல் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. சாப்ஸு அப்படின்னாவே சாம்பார் பொடி தக்காளி கலந்தது. நல்லா பச்சை வாடை கொஞ்சம் இருக்கும். கடலையை போட்டு கிளறி கொடுத்து திரும்ப இதை ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷம் மூடி வச்சோன்னா ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டு எடுத்துடலாம். இதே கன்சிஸ்டன்சி இருக்கும்போது சப்பாத்திக்குமே தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த பச்சை நிற கொண்டக்கடலை சாப்ஸை செய்து பாருங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். 50 கடலைக்கு இவ்வளவு வந்திருக்கு பாருங்கள். பச்சை கொண்டக்கடலையோட சாப்ஸு நம்மளோட கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காராமணி சாப்பிட்ருக்கோம்ல, அது போல் ஒரு ருசியை தருது. நம்மளோட இந்தியாவில் இது வளர்ந்து வரக்கூடியது தான். அதனால் அது நிறங்கள், நம்ம காய்கறிகளை நிறைய நிறங்களை சேர்த்துக்க சொல்லும்போது கண்டிப்பாக இதையுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே அவைலபிளாக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்குது. இதை நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், வெரைட்டி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு. ஊற வைக்கிறது மட்டும் நம்மளோட கொண்டக்கடலை போலவே 10 மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா குழந்தைங்களும் ஒரு க்ரீன் கலரை பார்க்கும்போது அதுங்களுமே ஒரு வித்தியாசமாக கொடுக்கறது போலவும் இருக்கும். ஆனால் நம்மளோட கொண்டக்கடலையில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே சத்துக்களே இதில் இருக்குது. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.